சுற்றுலா மற்றும் வழிபாட்டு தலங்கள் நிறைந்த பகுதிகளில் பக்தர்களின் அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திருவிடைமருதூர் தொகுதி திமுக வேட்பாளர் கோவிச்செழியன் வாக்குறுதி அளித்துள்ளார். தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் தொகுதியில் தொடர்ந்து 4வது முறையாக போட்டியிடும் முனைவர் கோவிச்செழியன் திருக்கோடிக்காவல் நேரடி விநாயகர் கோவிலில் தனது பிரச்சாரத்தை தொடங்கினார். துகிளி, கஞ்சனூர், கோட்டூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அவர் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். திருப்பனந்தாள் மேற்கு ஒன்றிய திமுக செயலாளர் அண்ணாதுரை தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் இருசக்கர வாகனங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டனர். பிரச்சாரத்தின் போது பேசிய திமுக வேட்பாளர் கோவிச்செழியன், சுற்றுலா மற்றும் வழிபாட்டு தலங்கள் நிறைந்த பகுதிகளில் பக்தர்களின் அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வாக்குறுதி அளித்துள்ளார். இந்த பிரச்சாரத்தில் மயிலாடுதுறை முன்னாள் எம்பி ராமலிங்கம், திமுக ஒன்றிய செயலாளர் சுந்தர ஜெயபால், அகில இந்திய காங்கிரஸ் முன்னாள் மாவட்ட தலைவர் லோகநாதன், தேமுதிக மாவட்ட செயலாளர் சுகுமார், தஞ்சை மாவட்ட திமுக இளைஞர் அணி மாவட்ட அமைப்பாளர் GKM ராஜா, திமுக துணை அமைப்பாளர் வெங்கடேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் ஒன்றிய இளைஞர் அணி அமைப்பாளர் புகழேந்தி, துணை அமைப்பாளர்கள் சதீஷ் ஜெயன், ரேவதி பாண்டியன், திருக்கோடிக்காவல் பாலமுருகன், BCK நிர்வாகிகள் மற்றும் மதசார்பற்ற கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். ஒரு சால்வை போட்டு மாலை